கட்டி ராஜாத்தி என் மனச வச்சுக்கோ காப்பாத்தி சந்தன கட்டி மேனியிலே நான் சாஞ்சுக்கவா சொல்லு மகராசி. சக்கரை கட்டி ராஜாத்தி என் மனச வச்சுக்கோ காப்பாத்தி சந்தன கட்டி மேனியிலே நான் சாஞ்சுக்கவா சொல்லு மகராசி. விரல் துடிக்கும் விழி தூர போக சொல்லி நடிக்கும். தொட்டுக்கொள்ள விரல் துடிக்கும் விழி தூர போக சொல்லி நடிக்கும். காளை மயக்கும் பாளை சிரிப்பில் ஆளை மயக்கும் பாளை சிரிப்பில் ஆசை பிறந்தது எனக்கும். கொடுத்த மனசுக்கும் எடுத்த மனசுக்கும் கொடுத்த மனசுக்கும் எடுத்த மனசுக்கும் கேள்வி என்ன கேள்வி என்ன தேவையில்லை வெட்கம். அத்தை மகனே அத்தானே உன் அழகை கண்டு நான் பித்தானே. தென்றல் அடிக்கும் தோட்டத்திலே நான் பூத்திருக்கும் முல்லை கொத்தானே. உறவை சொல்லி நான் வரவோ என் உயிரை உன்னிடம் தரவோ. உறவை சொல்லி நான் வரவோ என் உயிரை உன்னிடம் தரவோ. மாலை மயக்கம் தீரும் வரைக்கும் மாலை மயக்கம் தீரும் வரைக்கும் வாரி கொடுப்பேன் வாவா. மடியை தேடி வந்த விழவோ இந்த மாப்பிள்ளை அழகுக்கு அழகோ. மடியை தேடி வந்த விழவோ இந்த மாப்பிள்ளை அழகுக்கு அழகோ. காலை வரையில் சோலை நிழல் காலை வரையில் சோலை நிழல் கண்கள் உறங்கிடவாவா. கொடுத்த மனசுக்கும் எடுத்த மனசுக்கும் கொடுத்த மனசுக்கும் எடுத்த மனசுக்கும் கேள்வி என்ன ஜாடை என்ன கேள்வி என்ன ஜாடை என்ன தேவையில்லை வெட்கம். அத்தை மகனே அத்தானே உன் அழகை கண்டு நான் பித்தானே. தென்றல் அடிக்கும் தோட்டத்திலே நான் பூத்திருக்கும் முல்லை கொத்தானே. ஆக சக்கரை கட்டி ராசாத்தி என் மனச வச்சுக்கோ காப்பாத்தி சந்தன கட்டி மேனியிலே நான் சாஞ்சிக்கவா சொல்லு மகராசி. நீ எப்போ வந்து முதல் பிளேட் பாடல அப்பவே வந்துட்டு. ஆமா, நீ ஏன் இன்னைக்கு ஜோசியம் சொல்றதுக்கு வெளியே போகல? மனசு என்னமோ மாதிரி இருக்குதுண்ணா. மனசு என்னமோ மாதிரி இருக்குன்னு முதல் பிளேட் எனக்கு சொல்லிச்சே. என்னன்னு சொல்லிச்சு? என்னன்னு சொல்லிச்சா? என்னடா நேத்து பிறந்த பொண்ணுங்கள்லாம் குழந்தை குட்டிகளை வச்ச வச்ச வச்சது பேத்துக்கிட்டு கச்ச கச்சக்கன்னு வீட்டுல சத்தம் போட்டுக்கிட்டு இருக்குது. நம்ம வீட்டுல மட்டும் ஒரு சத்தம் கூட காணுமே, நாம கிளி கூண்டை எடுத்துக்கிட்டு ஒரு சுத்துறமே அப்படின்ற கவலை தானே எனக்கு. உனக்கு வேற வேலையே இல்லை. எனக்கு வேலை இல்லை. உனக்கு மனசுக்கு பிடிச்சவனா பார்த்து கல்யாணம் பண்ணணுமேன்ற கவலை உள்ள வேலை தானே எனக்கு. என்ன சொன்ன?
என் மனசுக்கு பிடிச்சிருந்தா உனக்கு சம்மதம் தானே? எம்மதமா இருந்தாலும் சம்மதம். சொல்லு, ஆளை அள்ளிக்கிட்டு வர்றேன். அண்ணே இங்க வா. குழந்தையோட ஒருத்தர் இருக்கிறாரே. கல்யாணம் கட்டிக்க போறேன். கேளு, கல்யாணம் ஆகாம குழந்தையோட ஒருத்தர் இருக்கிறாரே, ஆனந்த. ஆனந்தமா? நம்ம தங்கச்சி நீ பேசாம இரு. முதல்ல நான் பணத்தை சேர்த்துக்கிறேன். அப்படி என்ன பணத்தை சேர்த்து ஊர் அடைச்சு பந்தல் போட போறேன்? அதெல்லாம் வேண்டாம் அண்ணே, சிக்கனமா செஞ்சா போதும். என் வம்சத்துக்கு நீ ஒன்னே ஒண்ணுதான் வாரிசு. அட உன் கல்யாணத்தை ஓஹோ அப்படின்னு செய்யலனாலும் ஆஹா அப்படின்னாலும் செய்ய வேணாமா? எனக்கு என்ன புள்ளையா குட்டியா பொண்டாட்டியா ஒண்ணும் இல்ல, தனி மரம். உன் கல்யாணம் சிறப்பா நடத்துறதுக்கு நான் எதுவும் செய்ய தயார். அப்பா 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 அக்கா, உங்க அப்பா என்ன வரலையா? உங்க அப்பா வரதையும் போறதையும் நான் தான் பாத்துட்டு இருக்கேனா? ஆமா, எங்க அப்பா போகும்போது வரும்போது நீ வாசல்ல நின்னு முறைச்சு பாத்துட்டு இருப்பல. அடப்போட போக்குறி, பெரிய ஆளுடா. ஏங்கா, நீ எங்க அப்பா கூட டூ விட்டுருக்கியா? இல்லையே, அவர்தான் என் கூட டூ விட்டுருக்காரு. ஆமா, இந்த மாதிரி ஏன் எங்க வீட்டுக்கு அடிக்கடி வரமாட்டேங்கிற? அவர் முந்தைய மாதிரி இல்லையடா கண்ணா. அக்கா, நம்ம கோடி விட்டு முட்டையில அவங்க அம்மா கூட ஊருக்கு போயிருந்தாங்களே, அவங்க வந்துட்டாங்க. எங்க அம்மா மட்டும் ஏன் வரல? அவங்க எப்படிடா வருவாங்க? ஏன் வர மாட்டாங்க? கண்ணா, உங்க அம்மா யாருன்னு யாருக்குடா தெரியும்? உங்க அப்பாவுக்கு தெரியும். அவருக்கும் தெரியாது. நிஜமாவா? ஆமா கண்ணா, நீ கோயில்ல கிடந்த, இப்ப நீ அப்பான்னு கூப்பிடுறியா? அவர் உன்னை தூக்கிட்டு வந்து வளர்க்கறாரு. உனக்கு அப்பா விட அம்மாவோட போடா. இல்ல, நீ போய் சொல்ற. எனக்கு அம்மா இருக்காங்க, அவங்க ஊர்ல இருக்காங்க. எங்க அப்பா அக்கா என்கிட்ட சொன்னத அப்பா கிட்ட சொல்லிடாத. ஏண்டா? உன் பேச்சை கேட்டு அப்பா என்ன வெட்டினான்னு வச்சிருவாரு. நான் என்ன முட்டாளா? கண்ணா, அப்பா அப்பா, நான் உன் அப்பா தாத்தா, நீ என் பிள்ளை தாத்தா. உங்க அம்மா ஊருக்கு தாத்தா போயிருக்காங்க, நிச்சயமா வந்துருவாங்க. இந்த இவ பேச்ச நம்பாத, அவ போய் சொல்றாடா. நல்லா இருக்கு நாடகம். எத்தனை நாளா இந்த திட்டம்? இப்படி ஒரு பானத்தை போட்டு என் பிள்ளை எங்கிட்ட இருந்து பிரிச்சிடலாம்னு கணக்கு போடுறியா? நீ போடுற கணக்கு தப்பு. நீ நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணும் திட்டமும் போடல, நாடகமும் ஆடல. என்ன ஏன் என் பிள்ளை கிட்ட போய் சொன்னேன்? ஏதோ சும்மா சொன்னேன். எங்க அம்மா ஊர்ல இருந்து எப்ப வருவாங்கன்னு கண்ணா கேட்டா. அதுல இருந்து ஆரம்பமாச்சு. விளையாட்டா ஒவ்வொன்னா சொல்லிட்டேன். அதுவும் என்ன மறந்து. உன்னை நீ மறந்துட்டேன்னு எனக்கு எப்பவோ தெரியும். அப்பவே நீ என்ன மறந்துட்டேன்னு எனக்கும் தெரியும். அன்னைக்கு நீ எந்த வட்டத்துக்குள்ள மாட்டினியோ அதை விட்டு இன்னை வரைக்கும் நீ வெளியே வரல. மோகினி, பாசத்துக்கு கட்டுப்பட்டு ஆசை இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆசைக்காக பாசத்தை விட்டு கொடுக்கணும்னு நீ சொல்ற. அப்படித்தானே? இல்ல, நான் ஒண்ணும் அவ்வளவு கேவலமான எண்ணம் கொண்டவ இல்ல. எனக்கு தெரியும். எப்பவும் நீ ஒரு பெண்ணாத்தான் இருக்க முடியுமே தவிர ஒரு குழந்தைக்கு தாயாக இருக்கவே முடியாது. அதனால்தான் அன்னைக்கே உன் ஆசைக்கு வேலையை போட்டு என் கடமையை நான் காப்பாத்திக்கிட்டேன். நிறுத்து. உன்னை எனக்கு நல்லா புரியும். உனக்கு இதயமே கிடையாது. ஒரு பெண்ணோட மனசை புரிஞ்சுக்க முடியாத நீ ஒரு மரக்கட்டை, சுயநலக்கார, மோசக்கார. அக்கா கூட சண்டை போடாத. என்ன பாக்குற? அடிக்கத்தானே வந்து அடி, கொல்லு. என்ன அறியாம என் மனசை உன்கிட்ட பறி கொடுத்தேனே, அதுக்காக அடி. உன்னை என் புருஷனா நினைச்சேனே, அந்த குத்தத்துக்காக அடி. எல்லாத்தையும் விட இத்தனை காலமா உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேனே, அந்த பாவத்துக்காக உன் கையாலே என்னை ஒரே அடியா கொன்னிடு, கொன்னிடு. அக்கா விடுங்க, நீ வீட்டுக்கு போக, இல்லன்னா அப்பா உன்னை அடி. என்ன பாவம்? எனக்கு தொடர்ந்த அக்கா நீ ஏன் அடிச்ச? உன்னட்டு போ போ, என்கிட்ட பேசாத. மோகினி நான் அடிச்சுட்டேனா? ஏன் அடி? எதுக்காக அடிச்சேன்? அவளை அடிக்கிறதுக்கு நான் யாரு? அப்படி என்ன அவ இல்லாத சொல்லிட்டா? ஐயோ, ஒரு நிமிஷத்துல என்ன நான் மறந்துட்டேனே. கடவுளுடைய படைப்பில யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாத பிராணியா இருந்தனா
மனுஷனா மாறி உடனே மிருகமா மாறிட்டேனே, மிருகமா மாறிட்டேனே, ஐயோ மிருகமா மாறிட்டேனே. ஜுரம் அதிகமா தான் இருக்கு. கண்ணா, வேற யாராவது இருக்காங்களா? ஏன் டாக்டர்? மருந்து வாங்கிட்டு வரணும். நான் வாங்கிட்டு வரேன். நீயா? எங்க வாங்கிட்டு வரணும்? இந்த சீட்டை மருந்து கடையில கொடு, மருந்து கொடுப்பாங்க, வாங்கிட்டு வர. சீக்கிரமா. எப்பா தம்பி, இங்க தலைவலி மருந்து இருக்கோம். இருக்கு சார். என்னென்ன மருந்து இருக்கு? எல்லா மருந்து இருக்கு. உங்களுக்கு என்ன மருந்து வேணும்? ஒவ்வொரு மருந்து பேரா சொல்லு. ஆஸ்பிரோ, அனாசின், கோடோபைரின், நோபைரின். இப்படி இருக்கா? இருக்கு. அடிக்கடி சொல்லார்ஜன் இருக்கு. இருக்குல்ல? அப்படியே இருக்கட்டும். ஒரு கிளாஸ் எடுத்துக்கோ. ஒவ்வொரு மாத்திரையிலும் 10 மாத்திரை உள்ள போடு. கிளாஸ் நிறைய தண்ணியை ஊத்து. கரை, அதாவது திலகரி தைலம் இருக்கா? இருக்கு. இருக்கு. இருக்குல்ல? அது ஒரு அவுன்ஸ ஊத்து. அமராஜனம் இருக்கும். இருக்கு சார். பாதி பாட்டில உடை, அதுக்குள்ள கொட்டு நல்லா கிண்டு என்கிட்ட கொடு. மருந்து சாப்பிட்டு நிம்மதியா இருக்கு. தலைவலி தாங்கல தாங்கல. இவ்வளவு மருந்தையும் போட்டு கிண்டி கொடுக்க சொல்றீங்களா? உங்களுக்கு தலைவலி ரொம்ப காலத்து சர்வீஸ் போல இருக்கு. என்னுடைய உத்தியோக சர்வீஸ் உனக்கு தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும் சார்? உனக்கு தெரியாத, நீ சின்ன பையன். அந்த உத்தியோக சர்வீஸ் எத்தனை இருக்கோ அதையெல்லாம் தாண்டும். அதாவது என் தாத்தாவுக்கு தாத்தா இருக்கானே, இருக்காருங்களா? இருக்கப்படாதே, அவன் செத்துட்டானே. அதாவது அவன் காலத்தில் தலைமுறையா தாண்டி 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 என்னோட வந்து நிக்குது. அடுத்தாப்புல என் பசங்க இருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஆகுமா ஏதாகுமா? ஐயா அல்லா யா முகம்மது மருந்து கொடுங்க சார். மருந்து இல்லப்பா, ஊசி. ஏதோ ஒண்ணு சீக்கிரம் கொடுங்க சார். சரி, இந்தப்பா எடுத்து. அல்லா 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 அல்லா. போட்டும் போட்டும் போட்டும். என்னங்க போட்டுங்கிறீங்க? எங்க போமாம நான் போய் பிடிக்கிறேன். டாக்டர், சீக்கிரம் ஊசி போடுங்க. கண்ணன் தான் கூட்டியான். கண்ணா, அப்பா அத்தரி குடுக்க நீயா துற சௌக்கியமா கீரியா? ஏன் பட்டுக்குன்னு இருக்க? உடம்பு சுகம் இல்லையா? நீ எந்த குழந்தைய வேண்டான்னு ஒதுக்கினியோ அதே குழந்தைய மருந்து கடையில் போய் மருந்தை திருடிட்டு வரக்கூடிய அளவுக்கு ஜூனியர் ரவுடியா தயார் பண்ணி வச்சுக்கினியா? வா வா வா. என் பிள்ளை திருடுனா? இல்ல, என் பிள்ளையா திருடுனா? கண்ணா, நீ திருடுனியா? இல்லப்பா, நான் திருடல. சீட்டு கொடுத்து மருந்து கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்தேன். பாத்தீங்களா, என் பிள்ளை திருட மாட்டாங்க. பாரு, அதெல்லாம் நம்ம கையில் வச்சுக்காத. நம்ம கிட்ட பேசா தர. நீ நேரா ஸ்டேஷனுக்கு வா, அங்க வந்து பேசிக்க. எழுந்துரு.